ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு விஷயம் சொல்லலாம், நம்மலாம் கிறிஸ்தவர்கள், பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களுக்கு மத்தியில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய போராட்டம் எப்படிப்பட்டது தெரியுமா? எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் சொன்ன வசனத்தின்படியாய் நம்ம போராட்டம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் மாத்திரமல்ல, சகல பிரபஞ்சத்தின் துளைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் சேனைகளோடும் ஆவிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்படிப்பட்ட போராட்டத்தை நம்ம மேற்கொண்டு நம்ம மேலே வரணும்னா அது நம்மளால மாற்ற முடியாது. ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஆடுற ஆட்டத்தை ஆடாமல் செய்ய அமைதிப்படுத்துறது யார் தெரியுமா? இயேசு ஒரு மாத்திரமே. ஹல்லேலூயா. எவ்வளவு பிரச்சனைகள் தலைவிரித்து ஆடினாலும் இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது அந்த இடத்துல ஒரு அமைதி பிறக்கும். லெட் தேர் பி பீஸ் அப்படின்னு சொன்னாருன்னா அந்த இடத்துல பீஸ் உண்டாகும், அமைதி உண்டாகும் என்று சொல்லி எந்த சூழ்நிலையும் அவர் நாமத்தை சொன்னா மாறும்னு சொல்லி விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம உலகத்தை ஓட்டுறதுக்கு முன்னே அவர் நம்ம பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், நமக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம இங்கே உட்காந்துருக்கிற ஒவ்வொருவரும் சாதாரணமாக இந்த இடத்துக்கு வரலங்க. ஆண்டவருடைய அநாதி தீர்மானத்தின்படி இந்த வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்திற்கு நீங்கள் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிதான் நான் விசுவாசிக்கிறேன். அவர்கள் நம்புறது எப்பொழுதும் அவருடைய வார்த்தை நிறைவேறும்னு சொல்லி விசுவாசிக்கணும். நான் வாசித்த ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம சோர்வான நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வருது. கரெக்டாக வசனத்தை படிக்கிறோம், அதனால உற்சாகப்படுத்துகிறோம். அந்த காலத்தில் தேவனுடைய ஆலயத்தை இடித்து போட்ட பாபிலோன் ராஜா, அந்த தேவாலயம் இடித்து போடப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? பாபிலோன் தேசத்தில் இருக்கிறாங்க, அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் திரும்பி போய் தேவனுடைய ஆலயத்தை சீயோனை நோக்கி நான் பார்த்து அழுது ஜெபித்து கொண்டிருக்கும்போது திரும்பி ஆலயத்தை போய் நான் கட்டணும்னு சொல்லி அந்த வாஞ்சியோடு இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் இந்த ஆகாய் என்ற தீர்க்கதரிசியின் புஸ்தகம் எழுதப்படுகிறது. எஸ்ரா என்ற புஸ்தகம் எழுதப்படும் பொழுது ஆகாய் தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அதே போல சகரியான ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு. இந்த 3 புஸ்தகத்தை சேர்த்து படிக்கும்போது நமக்கு ஆண்டவர் பல காரியங்களை வெளிப்படுத்துவார். இந்த மாதிரி உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தை தான் அந்த ஆகாய தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் வாசித்தோம். என்ன வாசித்தோம்னா, செருபாபேலே திடன்கொள், யெஷுவாவே திடன்கொள், இஸ்ரவேலின் மக்களே திடன்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி திடப்படுத்தக்கூடிய வார்த்தையா ஆண்டவர் அந்த இடத்துல ஆகாய தீர்க்கதரிசியின் மூலமா சொல்றாரு. 1ஆம் அதிகாரம் கொஞ்சம் அதிகாரம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு நடந்திருக்கு அப்படின்னு எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் கூட வாசிக்கலாம். ஆமென். சொல்லுங்க. முதலாம் வருஷத்துல தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டார். யாரோ ஒரு ராஜா ஆண்டவருடைய ஆலயம் கட்டப்படும்படியாய் அவருடைய இருதயத்தில் அவருடைய ஆவியை ஏவினதினால் அவர் என்ன பண்ணுறாரு? ஒரு கட்டளை கொடுக்குறாரு. அந்த ஆலயத்தை கட்ட ஒரு வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? சந்தோஷமாயிருவோம். ஓகே, நம்ம எல்லாம் கட்டிடலாம், நம்ம எல்லாம் முடிச்சிடலாம். அப்போ என்ன பண்ணுறாங்க? எஸ்ரா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஆண்டவருக்காக பலிபீடத்தை கட்டுறாங்க, பலியை செலுத்துறாங்க, துதியாக இருக்காங்க, மகிழ்ச்சியாக இருந்தாங்க, கம்பீரமாக ஆர்ப்பரிச்சாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆண்டவருடைய அஸ்திபாரத்தை பலிபீடத்தை கட்ட ஆரம்பிச்ச உடனே அவங்களுக்கு எல்லாரும் சந்தோஷமாக இருந்தது. அந்த ஆர்ப்பரிப்பு எப்படி இருந்ததுன்னா, யாரும் எங்கேருந்து இவ்வளோ சத்தம் வருதுன்ற அளவுக்கு, கேட்கக்கூடாத அளவுக்கு அவ்வளோ ஆர்ப்பரிப்பாக இருந்தது. அப்படி சந்தோஷத்தில் இருக்கும் பொழுது எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆலயத்தை கட்டுறதுக்கு என்ன பண்ணிட்டாங்க? பலிபீடத்தை கட்டுறாங்க, சுவர்களை எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. சொல்லுங்கள், எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. நல்லா தான் போயிட்டு இருக்கும்போது தான் பிரச்சனை வரும். கரெக்டாக வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கும்பொழுது தான் சாத்தானுக்கு பிடிக்காது. நம்மளுடைய எதிரிக்கு நம்ம சந்தோஷமாக இருந்தோம்னா பிடிக்காது. அப்போ தான் சொல்கிறான், 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். எஸ்ரா 4:1. ஒரு ஆலயத்தை கட்டுறாரு என்று யூதாவுக்கும் பெஞ்சமினுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது, உங்கள் பேரை கூட போட்டுக்கோங்க, நான் சந்தோஷமாக இருந்து ஆண்டவருக்குள்ள மன மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது என்னுடைய சத்துருக்கள் அதை கேள்விப்பட்ட போது அவர்கள் அவ்வளோதான். என்னன்னா, அவங்க சொன்னதுல தப்பு இருக்கா? எதிரிகள் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க? நான் உங்களோட சேர்ந்து கட்டுறோம்,
நான் உங்களுக்கு பலியிடுறோம், உங்களோட தேவனை நாங்களும் நாடுவோம், உங்களோட சேர்ந்து நாங்களும் பலியிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும் பொழுது அதில் ஏதாவது தப்பு இருக்கா? இல்லைங்க. நம்மளை ஃபாலோ பண்ணுற எல்லாருமே நம்மளுடைய நண்பர்கள் கிடையாது. நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறது? நம்மளோட நண்பர்கள் கிடையாது. சிங்கம் வந்து மானை தொடரும் பொழுது என்ன இருக்கும்? அது ரொம்ப பிடிச்சது தான் தொடருது, எனக்கு ரொம்ப பிடிச்சது மான் அப்படின்னு சொல்லி தொடருதா? இல்லை, அதை கடிச்சு கொள்றது தான் தொடருது. அது மாதிரி தான் எதிரியும் நம்மளை பின்தொடரும் பொழுது நம்மளுக்கு ஞானம், ஆண்டவருடைய ஞானத்தின் ஆவியானவர் செயல்படணும். டிசர்ன்மெண்ட் ஸ்பிரிட், பகுத்தறியக்கூடிய ஆவி கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியது நம்மளோட கடமை. யார் நம்ம கூட இருக்கிறாங்க எல்லாரையும் நம்ம நேசிக்கணும். அன்பான தேவன் நம்மளுடைய தேவன், எல்லாரையும் நேசிக்கணும். ஆனால் ஆவிக்குரிய மண்டலத்தில் என்ன நடக்குது, அந்த நேரத்தில் நம்மளோட கூட இருக்கிறவங்க கர்த்தருடைய சித்தத்தின்படி இருக்கிறாங்களான்னு சொல்லி நம்ம யோசித்துக்கிறோம். சொந்தக்காரங்களா இருக்கட்டும், கூட வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும். நிறைய நேரத்தில் எனக்கு நடந்திருக்கு. வேலை பார்க்குற நேரத்தில் ஆண்டவர் வார்த்தை கொடுத்துருப்பார், இங்கும் அங்கும் கோல் சொல்லி தெரியாயாக அப்படின்னு சொல்லுவார். கோல் சொல்கிறது தப்பு, கரெக்டா? ஆனால் அங்கே போய் உட்காந்துருக்கும் போது ஒரு லஞ்சில் என்ன சேர்ந்து சாப்பிடும்போது, பிரதர் அங்கே பாருங்கள் அவன் என்ன பண்ணுறான்னு தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லும்போது நம்ம கேட்கும்போது ஆண்டோட வார்த்தை டிங் ஒரு தலையில் கொட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு வந்திருக்கு. அப்போ கூட நம்ம என்ன பண்ணுவோம்? மனித மாம்சத்தின்படியாக என்ன பண்ண செயல்படுத்தக்கூடாது. அவரோட சேர்ந்து நம்மளும் ஆமாம்மா நானும் கேள்விப்பட்டேன் அவர் ரொம்ப மோசமான ஆள் அப்படின்னு சொல்லி நம்மளும் அவரோட சேர்ந்து பேசாதபடி, அந்த நேரத்தில் ஆவியானவர் நம்ம கொடுக்கக்கூடிய வார்த்தை என்ன? கோழி சொல் தெரியாயாகன்னு சொன்னா நீ அமைதியை வாயை மூடிட்டு இருக்கணும். நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பகுத்தறியக்கூடிய ஆவியை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. அந்த மாதிரி அந்த யாருன்றதை புரிந்து கொண்டு அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. ஜெருபாபேல் வேற விதமானவர், வேற ஆவியுடைய ஜெருபாபேல், நாங்க தான் அதை கட்டுவோம் அப்படின்னு சொல்லி 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், நாங்கள் கிறிஸ்தவர்கள். நாங்கள் என்ன பண்ணுவோம்? உங்களோட உட்காந்து பேசுவோம், ஆனால் உங்களுடையோடு கூட சுபாவத்தோடு நாங்கள் சேர மாட்டோம். நீங்கள் கேட்குறத நாங்கள் செய்ய மாட்டோம். நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், நாங்கள் தான் கட்டுவோம்னு சொல்லி அடுத்தது ஆமென். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நாங்களே, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நாங்களே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுவோம். ஹல்லேலூயா, ஆமென். அப்படியாய் நம்மளுடைய ஆலயத்தை, அவருக்காக நம்ம ஆலயத்தை கட்ட வேண்டியதான் நம்மளோட கடமை. இந்த ஆலயத்தை அவருக்கென்று நம்ம தகுதிப்படுத்தும் பொழுது, சிஸ்டர் கூட பிரேயர் பண்ணும்போது சொன்னாங்க, நம்ம பிழையற்றவர்களாய் கரையற்றவர்களாய் இந்த நேரத்தில் நம்ம இந்த ஆண்டவருக்கு 2ஆம் வருகையில் நம்மை ஆயத்தப்படுத்தி காட்ட வேண்டும். அதான் நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. அதுக்கு ஆண்டவருடைய ஸ்ட்ரென்த் வேணும். ஆண்டவருக்காக ஒன்று மட்டும் தான் செய்யணும். நான் என்னுடைய மனதை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி தானியேல் சொன்னது போல மன நிர்ணயம் பண்ண வேண்டும். எப்படி பண்ணணும்? நம்மளுடைய மைண்டை வெரி கிளியராக இருக்கணும். ஆண்டவரே உமக்காக மாத்திரமே நான் வாழுவேன் என்று சொல்லி மனதை நம்ம தீர்மானம் பண்ணும் பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கார். அப்படி வந்து அதுக்கப்புறம் செஞ்சுட்டாங்க. என்ன செஞ்சுட்டாங்க? மனதை நிர்ணயம் பண்ணிட்டாங்க. நாங்கள் தான் கட்டுவோம், உங்களுக்கு கொடுக்க மாட்டோம், நீங்கள் எங்களுக்கு உதவி தேவையில்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் சத்ரு என்ன பண்ணுறான் தெரியுமா? ஒரு குறுக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறான். குறுக்கு வழியை போட்டு 5ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். காசு கொடுத்து ஆலோசனைக்காரரை வாங்கி அகஸ்வேருக்கு ஒரு கடிதத்தை எழுதுறான். அது என்ன, ரெஹு அப்புறம் சிசே அப்படின்னு சொல்லி 2 பேர்கள் அவங்க ஆலோசனைக்காரரை காசு கொடுத்து வாங்குறாங்க. காசு கொடுத்து வாங்கி அகஸ்வேர் ராஜாவுக்கு ஒரு கடிதத்தை எழுதுறாங்க. இவங்க ஆலங்கம் கட்டுறாங்க. இவங்க கட்டினாங்கன்னா இவங்க ரொம்ப கலகக்காரரான மக்கள். இவங்க கட்டினதுக்கு அப்புறம் ராஜாவே உமக்கு ஒன்றும் கிடைக்காததுலேருந்து அவங்க டாக்ஸ் கட்ட மாட்டாங்க, தீர்வை செலுத்த மாட்டாங்க, அந்த பட்டணத்துக்குள்ள அவங்களால போக முடியாது, உங்களுக்கு நஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருக்கும் ஒரு லெட்டர், அவர் ராஜாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. எல்லாரும் சேர்ந்து எழுதி, ராஜாவே உங்களுக்கு நஷ்டம் வரும், நாங்கள் உங்கள் உப்பு தின்னவங்க, அதனால உங்களுக்கு வந்து நாங்கள் எப்படி சூழ்ச்சியாக எழுதுகிறோம் பாருங்களேன். சூழ்ச்சியாக ஒரு லெட்டர் எழுதுறான் ராஜாவை கவர்ற மாதிரி. அப்போ வந்து அவருக்கு ஒரு சின்ன விஷயத்த சொல்கிறாங்க அந்த லெட்டர்லையும். 15ஆம் வசனம் வாசிச்சிடலாம் சிஸ்டர். 15 எஸ்ரா 4:15. அவ்வளோதான். நீங்கள் என்ன பண்ணுங்க ராஜா, இவங்களை பற்றி உங்களுடைய பிதாக்கள் ஹிஸ்ட்ரி புக் எடுத்து பாருங்க. அந்த ஹிஸ்ட்ரி புக்கில் என்ன எழுதியிருக்குது, இந்த இஸ்ரவேல் மக்கள்லாம் எப்படி, இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்க கலகக்காரர் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறீங்க, போய் படித்து பாருங்கன்னு சொன்னோன்னே அங்கே ஏதோ ஒரு புக்கு எழுதியிருக்காங்க. அதை போய் படித்து பார்த்தோன்னே ராஜா என்ன சொல்லிட்டாரு, ஸ்டாப் த ப்ராஜெக்ட், கட்டுறதை நிப்பாட்டுங்க, இனிமே யாரும் ஆலயத்தை, தேவனுடைய ஆலயத்தை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ராஜா வந்து என்ன பண்ணுறாரு, ஆலயத்தை
கட்டுவதை நிறுத்தி விடுகிறார். ஹல்லேலூயா. இப்படி தான் நமக்கும் தடை வந்திருக்குது. சில விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருந்தோம், வருஷத்தின் ஆரம்பத்தில் ஆரம்பிச்சிருப்போம், ஆனால் கட்ட முடியாமல் பாதியிலே தடைபட்டு போயிருக்கும். சூழ்நிலைகள், சாத்தானுடைய சூழ்ச்சி நிமித்தமாக பல குளறுபாடுகள் நம்மளுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து, சூழ்நிலைகளை கொண்டு வந்து நம்ம செய்ய வேண்டியன்னு நினச்சது, ஆண்டவருக்காக செய்யணும்னு நினச்ச காரியத்தை தடை பண்ணி வைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. அப்படி எவ்வளோ பிரச்சனைகள் கொண்டு வந்து நம்ம சூழ்நிலை நிப்பாட்டி கடைசியில் நம்ம என்ன பண்ணுறோம்? சோர்ந்து போகிறோம். என்னால் அது முடியாது, இனிமேல் ஒரு இன்ச்சு கூட நகர்த்த முடியாது இந்த விஷயத்தை. இந்த ப்ரேயரை நான் இனிமேல் இது பண்ணவே முடியாது, இவங்க வீட்டுக்கு நான் இனிமேல் போகவே முடியாது, இந்த கூட்டத்தை நான் இனிமேல் நடத்தவே முடியாது, இந்த மாதிரி சூழ்நிலைகளை நான் கடந்து போகவே முடியாது, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்த ஸ்டாப் பண்ண வச்சிடறாங்க. ஆனால் சத்துரு ராஜா கிட்ட போகலாம். ஆனால் நமக்கு யாருக்கு இருக்க தெரியுமா? ராஜாதி ராஜா இருக்கிறார். அவர்கிட்ட டைரக்ட் ஆக்சஸ் இருக்குங்க. நம்ம எல்லாரும் உபவாசத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அந்த வந்திருக்கிற சூழ்நிலையிலையும் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்திற்கு நேராக பரலோகத்தின் தேவன் நம்மளோட கூட இருக்கிறார். ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமா இருக்கிறாரு. அவர் நிச்சயமா நமக்கு மேல அன்பா இருக்கிறார், நமக்கு பதில் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் தாங்க ஆண்டவர் சும்மா விடலை. ஸ்டாப் ப்ராஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் ராஜா தடுக்கலாம், ஆனால் ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். அந்த நேரத்தில் அவர்கள் நோக்கி கூப்பிட்டாங்க, ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறாரு. ஆகாய் தீர்க்கதரிசி அவர்களோட கூட வருகிறாரு. எஸ்ரா 5:1 வாசிக்கலாம். எஸ்ரா 5:1. 2 தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் அனுப்புகிறாரு. தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. நம்ம எப்பொழுதெல்லாம் உடைந்து போய் உட்கார்ந்துருக்கிறோமோ, இது முடியாது என்று சொல்லி உட்கார்ந்துருக்கிறோமோ, அப்போதான் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராய் வந்து நம்மளை தேற்றக்கூடியதாக இருக்கிறது. பாஸ்டர்ஸாக இருக்கட்டும், தீர்க்கதரிசிகளாக இருக்கட்டும், நமக்காக வார்த்தைகளை ஆண்டவர் அவர் வாயில வைத்து நம்மளை தேற்றுவதற்காக அந்த நாட்கள் நம்ம கொண்டு வந்து உட்கார வைக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரே ஒரு விஷயம் மட்டும், பைபிளை படிக்கக்கூடாதபடிக்கு தடையாக இருக்கிற எந்த விதமான சிந்தனைகளையும் உங்களுடைய விட்டு அகற்றி போடுங்க. ஏன்னா அந்த வார்த்தை தான் உங்களுக்கு ஜீவன். அந்த வார்த்தை உள்ள போக போக தான் உங்கள் சூழ்நிலைகள் மாறும், உங்கள் சிந்தனைகள் மாறும், உங்களை சுற்றி நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அதை மாத்திரம் விட்டு விடாதீர்கள். ஹல்லேலூயா. அதே மாதிரி ஆகாய் தீர்க்கதரிசியின் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் சேர்த்து வாசிக்கலாம். ரொம்ப கொஞ்சம் பொறுமையாக வாசிக்கலாம். ஆனாலும் செருபாபேலே நீ திடங்கொள். இந்த வார்த்தை தான் நமக்கு வருது. நீ சோர்ந்து போய் உக்காந்துராத. ராஜா வேணா சொல்லியிருக்கலாம், கட்டாதே நிற்பாட்டி வெயின்னு சொல்லியிருக்கலாம், ஆனா நீ திடன்கொள். ஆனாலும் செருபாபேலே நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரதான ஆசாரியனே நீ திடன்கொள். நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்க, விட்டுறாதீங்க. எதை ஆரம்பிச்சிங்களோ அந்த பாதையில விட்டுறாதீங்க. அவர்கள் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டங்கள், அனாதி தீர்மானங்கள், அந்த சோர்வுகளை பார்த்து, அந்த பிரச்சனைகளை பார்த்து உட்கார்ந்து விடாதீங்க. வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாருங்க உங்களோட இருக்கா? ஹல்லேலூயா. யாருங்க உங்களோட இருக்கிறார்? அவர் சொல்றாரு, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர் தான் உங்களோட கூட இருக்கார். சாதாரணவர் அல்ல. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மளை பேர் சொல்ல அழைத்த தேவன், தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னே பேர் சொல்ல அழைத்தவர் நம்ம கூட இருக்கிறார். அவர் திட்டம் கொடுத்துட்டாருன்னா நிச்சயமா நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. we praise you Jesus. அதே 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்க எகிப்திலிருந்து புறப்பட்ட போது, உங்களை வேறு பிரித்த போது, இந்த பேப்டிசம் டேங்க்ல நீங்க உங்களை ஒப்பு கொடுத்த பொழுது, ஆண்டவர் உலகத்திலிருந்து உங்களை எடுத்த பொழுது, ஹல்லேலூயா, அப்பொழுது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ண வார்த்தையின்படியே அந்த நாள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருப்பாரு. எப்பொழுது நீ என்னுடைய மகள், நான் உன்னை ரத்தத்தால் கழுவப்பட்டு உன்னை பிரித்தெடுத்திருக்கிறேன், எகிப்திலிருந்து எடுத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த உடன்படிக்கை பண்ண வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. நிலை கொண்டிருப்பார். பயப்படாதே. சூழ்நிலையை பார்த்து பயப்படாதே. எந்த விதமான யோசனைகள் உனக்கு எதிராக வந்தாலும் அது வாய்க்காதே போகும் என்று சொல்லி விசுவாசத்தோடு இரு. கர்த்தர் நடத்துவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதே போல இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணதுக்கும் மறுபடியும் அந்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்கும் ஒரு காலகட்டங்கள் இருக்குது. பாதியில் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லாமே, 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒரு வேலையை ஆரம்பிச்சிருப்போம். பாதி நடுவில் ஒரு மே மாதத்துக்குள்ளே அதனுடைய வேலை முடியாதுன்னு சொல்லி நிப்பாட்டி இருந்திருக்கலாம்.
ஆனால் அதுக்கப்புறம் திரும்பி அந்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு நமக்குள்ளா போராட்டங்கள், பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்க அதை அழுத்தம் செஞ்சுட்டே இருக்கும்போது அது ரொம்ப கடினமான நேரம். அது வெயிட்டிங் டைம். ஆண்டவருக்குள்ளாய் அந்த நேரத்தில் நம்ம இருந்தோம்னா, கர்த்தருக்குள்ளாய் காத்திருக்கும் பொழுது புது பலன் அடைவோம். ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஒருவேளை நீங்கள் நிறைய காரியங்களை ஆரம்பித்து தடை பண்ணியிருந்திருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, திஸ் இஸ் த டைம் டு ரீஸ்டார்ட். வேலையை ஆரம்பியுங்கள்னு சொல்லியிருக்காரு. ஹல்லேலூயா. வேலையை நடத்துங்கள், கர்த்தர் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடலாமா? ஆண்டவரே, இந்த வேலையிலும் நாங்கள் எல்லோ காரியங்களை எங்கள் உறவுகளோடு கூட கர்த்தாவே நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி சில முயற்சிகளை எடுத்திருக்கலாம். நாங்கள் உம்மோடு அதிகமாக நேரத்தை செலவிட வேண்டும் என்று சொல்லி சில முயற்சிகள் எடுத்திருக்கலாம். அது பாதியில் நின்றுருக்கலாம்ப்பா. நீங்கள் சொல்கிறீங்க, இந்த நாளிலும் நசரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எடுத்து நடத்துங்கள், எழுந்து பிரகாசியுங்கள், எழும்பி பிரகாசிங்கள், எனக்காக எழும்பி பிரகாசிங்கள் என்று சொல்லியிருக்கீங்க அப்பா. ஆண்டவரே, நாங்கள் கட்டுறதுக்கு எழுந்துருக்கோம். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களை பலப்படுத்துங்க. எங்களோடு கூட இருந்து நீங்கள் செய்ய போகிற காரியங்கள் அநேகமாக இருக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. மறுபடியும் எஸ்ராவுக்கு போகலாம். அந்த கைகூலி கொடுத்து அவர்களுக்கு என்ன பண்ணாங்க? ஆலோசனைக்காரருக்கு கைகூலி கொடுத்தாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணாரு? ஒரு ஹிஸ்டரி புக்கை போய் பார்த்தாரு. அந்த புக்கில் இஸ்ரவேல் மக்களை பற்றி சொல்லியிருந்தது. உடனே தடை பண்ணிட்டார். நமக்கு யார்கிட்ட ஆலோசனை வருதுங்க? இந்த கிறிஸ்மஸ் காலங்கள், இந்த காலங்களில் வந்து ஒரு வசனத்தை அடிக்கடி நம்ம வாசிப்போம். ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். இந்த இடத்துல கொஞ்சம் நிப்பாட்ட வேணும். ஏன்னா இந்த ஆலோசனைக்காரருக்கு உலகத்தின் எதிரி கூலி கொடுத்து அவனை நமக்கு எதிராக செயல்படுத்த வைப்பான். அவனுக்கு அந்த ஆலோசனை பண்ண முடியும். ஆனால் நம்மளுடைய கூட இருக்கிறவர் ஆலோசனை கர்த்தர். அந்த ஆலோசனை என்ற வார்த்தை எபிரேய வார்த்தையில் எப்படி சொல்றோம்னா பெலே அப்படின்னு சொல்றாங்க. பெலே அப்படின்னா அற்புதம், மிராக்கிள், வண்டர். அவர் யார் தெரியுமா? அதிசயங்களின் தேவன். ஹல்லேலூயா. அந்த ஆலோசனை அதிசயமான ஆலோசனையா கர்த்தர் இந்த வாழ்க்கையில கொடுக்க போறாரு. 2024 ஆண்டு நீங்க எந்த காரியத்தை செய்திருந்தாலும் சரி, 2025 ஆண்டு ஆண்டவர் உங்களை அதிசயமா நடத்த போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதிசயங்களின் தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆலோசனை கர்த்தர் அதிசயமான ஆலோசனை உங்களுக்கு கொடுத்து இந்த வாழ்க்கையை பெரிதான காரியத்தோடு உங்களுக்கு கடந்து போக பண்ண போகிறார். ஹல்லேலூயா. 2025 is going to be a miraculous year for you. Hallelujah. In Jesus name I pray. Hallelujah. அதே போல எஸ்ரா 6:1 வாசிச்சிடலாம். 6:1. அதே ராஜா தான் திரும்பியும் என்ன பண்றாங்க? கட்ட ஆரம்பிக்கும் பொழுது திரும்பியும் தடை பண்றதுக்காக இவங்க லெட்டர் எழுதுறாங்க. 6:1. ஸ்டாப். அதாவது இதே மாதிரி திரும்பியும் என்ன பண்றாங்க? கட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் திரும்பியும் ஒரு தடை வருது. அந்த ராஜாவுக்கு திரும்பியும் லெட்டர் எழுதுறாங்க. திரும்பியும் சேம் ராஜா தான், சேம் லெட்டர் தான். அந்த ஏன்னா என்ன பண்றாருன்னா, இந்த வாட்டி ராஜாவுக்கு எழுதும் பொழுது அந்த அறைய சோதனைக்கு என்ன அறை? தஸ்திர அறை, கஜானாவில் உள்ள தஸ்திர அறையை சோதிக்கப்படுறாரு. அதே போல அந்த இடத்துல என்ன இருந்துச்சா? மேதிய சீமையில் இருக்கிற அக்மேதா பட்டணத்தின் அரமனையில் ஒரு சுருள் அகப்பட்டது. ஒரு சொல்லுவாங்கல்ல, நம்ம ரோட்ல அடிக்கடி இருக்குமே, டேக் டைவர்ஷன், வலதுபுறம் போங்க, இடதுபுறம் போங்க, அந்த மாதிரி ஒரு டேக் டைவர்ஷன் எடுக்கலாம். புத்தகம் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு காரியத்தை சொல்லும்படியாய் எனக்கு இருதயத்தில் வைத்தார். நம்மளுடைய பெயர்கள்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 3:5 கூட வாசிக்கும் பொழுது ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிற நம்ம பேரை கிறுக்கி போடாதபடிக்கு ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி எழுதப்பட வேண்டும்னா நம்ம என்ன பண்ணோம்? சங்கீதம் 139:16 வாசிக்கலாம். நம்மளோட வாழ்க்கை எவ்வளவு அவருடைய கரத்தில் ஒரு பிரத்யேகமாக இருக்கிறது, ஒரு விசேஷமாக இருக்கிறதுன்னு சொல்லி இந்த வசனத்தில் நான் படிக்கும்போது உணர்ந்து கொண்டேன். சங்கீதம் 139:16. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றும் இல்லாத நேரத்திலையும் அவர்கள் உருவேற்படும் நாட்களும்
ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்மளுடைய சூழ்நிலைகளை, இந்த நேரத்தில் நம்ம கடந்து போகிற சூழ்நிலைகளை அவர் அன்றே அறிந்திருக்கிறார். அந்த நேரத்தில் நம்ம எப்படி இருக்கணும்ன்றதை அவர் எழுதி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவயங்கள் ஒன்று உருவாகப்படாததுக்கு முன்னவே அவருடைய புஸ்தகத்தில் அந்த அவயங்கள் எப்படி இருக்கணும், நீங்க எப்படி, உங்களோட முகம் எப்படி இருக்கணும், உங்களுடைய உறுப்புகள் எல்லாம் எப்படி இருக்கணும் அவர் எழுதி வச்சிருக்கிறாருங்க. உங்களோட வாழ்க்கை முழுவதையும் அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா இந்த நேரத்தில் அவர் எழுதுனது தப்பா எழுதியிருப்பாருன்னு? இல்லைங்க, அவர் நம்ம வெற்றி பெறுவதற்காக தான் எழுதியிருப்பாரு. ஏன்னா வெளிப்படுத்துற விசேஷம் 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது ஜெயம் கொள்ளுகிறவன் எவனும், ஹல்லேலூயா, ஜெயம் கொடுக்கிற தேவன் தாங்க நம்மளோட இருக்கிறாரு. நம்ம தோக்கிறதுக்காக அந்த புத்தகத்தில் எழுதியிருக்க மாட்டாரு. நம்ம முற்றிலுமா ஜெயம் கொள்ளுகிறவராக இருக்கிறதுக்காக தான் அந்த இடத்துல எழுதியிருக்கிறாரு. ஹல்லேலூயா, எவ்ரிதிங் இஸ் ரிட்டன் அபௌட் அவர் லைஃப். அவர் நமக்கென்று ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. துன்ப நேரங்களில் இதை சொல்லி தான் நம்ம ஜெபிக்கணும். எந்த தடை வந்தாலும் சரி, என்ன தடை இருக்குது இந்த நேரத்தில்? உங்களுடைய கனவுகளை உருவாக்கப்படாதபடிக்கு தடையா இருக்கிற காரியங்கள் என்ன? யோசிச்சு பாருங்க. உங்களோட தேவைகளா? அவர் சொல்றாரு, உங்களோட களஞ்சிகளை நான் நிரப்புவேன்னு சொல்றாரு. அவங்க யெகோவா ஈரேவா இருக்கிறாரு. வியாதியா? செருபாபேலே திடன்கொள், நானே உன் பரியாகிற கர்த்தர், நான் என்னுடைய தழும்புகளால் உன்னை குணமாக்குவேன்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தடைகளை உடைத்து போடுகிறவர், கோணலானவை செவ்வையாக்குகிறவர், வெண்கல கடவுளை உடைக்கிறவர் உனக்கு முன்பே போய் எல்லா காரியங்களையும் செவ்வைப்படுத்துகிறார். செருபாபேலே திடன்கொள், எழுந்து நடப்பி, கர்த்தர் உனக்காக எல்லா காரியத்தையும் செய்வார். பூட்டப்பட்ட கதவுகளா? இன்னைக்கு ஜெபிக்கும் பொழுது கூட தடையா இருக்கிற எல்லா கதவுகளும் திறக்கப்படும்படியாய், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். செருபாபேலே திடன்கொள், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். வனாந்திரமா இருக்கிறார். நிறைய பேருக்கு வனாந்திரமான வாழ்க்கை. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே செழிப்பே இல்லையே, என்னோட வாழ்க்கையில கனிகளே இல்லையேன்னு சொல்லி யோசிச்சு கொண்டிருக்கிறீங்களா? வனாந்திரத்தில் ஆறுகளை உண்டு பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். செருபாபேலே திடன்கொள், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். முன் இருந்த பலம் எனக்கு இல்லையே, எனக்கு வயசு ஆயிருச்சே, என்னால இதை செய்ய முடியலையேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? முன்னாடி இருந்த பலம் எனக்கு வேணும்னு நினைச்சிருக்கீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வயதை வயது போல மாற்றுவேன், கழுகுகளை போல எழும்பி பிரகாசிக்க, முயரை வளர உனக்கு ஒரு இடம் கொடுப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். செருபாபேலே திடன்கொள், கர்த்தர் உனக்காக இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். செருபாபேலே திடன்கொள், எழுந்து நடப்பி, கட்ட ஆரம்பி, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் விசுவாசத்தோட அறிக்கை செய்யலாம். மறுபடியும் எஸ்ராவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எப்படி இந்த எதிரியின் யோசனை அவமாக்கப்பட்டது, எப்படி ஆண்டவருடைய யோசனை நிறைவேற்றப்பட்டது என்று சொல்லி அந்த புஸ்தகத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிற காரியத்தை நாம் பார்க்கலாம். 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் என்ன உத்தரவு பிறப்பிச்சிருக்காருன்னா, முன்னாடி இதுதான் உண்மையான வசனம், உண்மையான புக்கு இதுதான். ஹிஸ்டரி புக்கு இல்லைங்க, சும்மா நடவடிக்கை எழுதின புக்கு கிடையாது. இது கஜானா அறையில், முக்கியமான அறையில் இருக்கக்கூடிய புஸ்தகம். அந்த புஸ்தகத்தில் கோரேஸ் ராஜா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, வசனம் எந்த இடத்துல இருந்துச்சோ அந்த இடத்துல தான் கட்டணும், அந்த இடத்த மாற்றக்கூடாது. ஓகே, ஃபர்ஸ்ட். செகண்ட், அது அஸ்திபாரங்கள் பலமா இருப்பதாக. உங்களுடைய ஃபவுண்டேஷன் இந்த 2025 is going to be stronger than ever. Hallelujah. உங்களுடைய அஸ்திபாரங்கள் பலப்பட போகிறது 2025ஆம் ஆண்டுல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமா ஆண்டவர் செய்வாருங்க. அவர் அந்த மாதிரி பலப்படுத்தக்கூடிய காரியங்களை யார் மூலமா சொல்றாருன்னா, அந்த ராஜா மூலமா சொல்றாரு. அடுத்து 4ஆம் வசனத்தை வாசிச்சிடலாம். பெருங்கற்களாய் ஒரு மச்சுப்பாவியும் புது உஸ்திரவாங்கள கட்டப்பட கடவது. எங்கங்க நீங்க செலவு பண்ண போறது கிடையாதுங்க. கர்த்தர் தேவாதி தேவன் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டெடுத்து கொண்டிருக்கிறார். அவர் எல்லா செலவையும் பார்த்துக்கு வருவார். அவருடைய ரத்தம் இன்றும் சிந்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த ரத்தத்தினால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்கள் சூழ்நிலைகள், உங்களுக்கு வியாதிகள், உங்கள் பிரச்சனைகள், உங்கள் போராட்டங்கள் எல்லாவற்றுக்கும் இயேசுவின் ரத்தம் ஜெயமாய் மாறும். விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா. அதே போல 5ஆம் வசனத்தினுடைய கடைசி பாகத்தில் வாசிச்சோம்னா, திரும்ப கொடுப்ப, அதாவது தேவாலயமாகிய தங்கள் ஸ்தானத்திற்கு போய் சேரும்படிக்கு திரும்ப கொடுக்கப்பட கடவது. எல்லாமே திரும்ப கொடுக்கப்படும். 2024ஆம் ஆண்டு நீங்க இழந்த காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? திரும்ப கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. அதே 6ஆம் வசனத்தில் திரும்பி வாசிக்கும் பொழுது, வாசிங்க சிஸ்டர். 6ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது தரியு ராஜா எழுதி அனுப்பினதாவது. இது எல்லாவற்றையும் கேட்டுட்டு தைரியராஜா சொல்றாரு, இல்ல இவங்க
உண்மையான தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லி தரிகராஜாவுக்கு புரிஞ்சிருச்சு. கஜானா அறையில் உள்ள புஸ்தகத்தை வாசிச்சதுக்கு அப்புறம் தரிகராஜாவுக்கு புரிஞ்சிருச்சு. புரிஞ்ச உடனே என்ன பண்றாரு தரிகராஜா, என்ன சொல்றாரு பார்க்கலாம். தத்னாயும் சேத்தார் போஸ் ஆகிய நீ வகைரா யாவரும் அவ்விடத்தை விலகிடுங்க. எனிமி, யூ டேக் யுவர் ஓன் பவுண்டரிஸ். என்னுடைய மக்களின் மத்தியில் நீ வராத, ஹல்லேலூயா, என்னுடைய ஜனங்களை நீ தொடாத அப்படின்னு சொல்லி ராஜா என்ன பண்றாரு, விலகி இருக்க சொல்றாரு எனிமீஸ், ஹல்லேலூயா. அதே போல 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அந்த மனிதருக்கு தடை உண்டாக்காதபடிக்கு நதிக்கு அப்புறத்தில் வாங்கப்படும் பகுதியாகிய ராஜாவின் திரவியத்திலே அவர்களுக்கு தாமதமாக செலவு கொடுக்க வேண்டும். நமக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்மளோட ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்றாரு. நம்ம தேவைகளை அவர் சந்திக்க போகிறார், ஹல்லேலூயா. அதே போல இது எல்லாத்தையும் பண்ணிட்டு தாழ்ச்சி இல்லாமல் கொடுக்கப்பட கடவுதுன்னு 9ஆம் வசனத்துல நமக்கு தாழ்ச்சி கிடையாது, ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் தாழ்ச்சி அடைவதில்லை. கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்னு சொல்லி நம்ம அறிக்கை செய்ய 2025ஆம் ஆண்டு நமக்கு தாழ்ச்சியை கொடுக்க போறதே கிடைக்கிறது. நமக்கு திரட்சி தான் வரப்போகுது, ஹல்லேலூயா. அப்படிதான் விசுவாசிக்கணும். எல்லாவற்றையும் முடித்து விட்டு 22ஆம் வசனத்துல புளிப்பிதா பக்க பண்டிகை 7 நாளை சந்தோஷத்தோடு கொண்டார்கள். நம்ம சந்தோஷமா இருக்க போறோங்க. நம்ம எல்லா விதமான ஆண்டவருடைய அனுசரணையும் ஆசரிக்க போகிறோம். கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சியாக்கி, ஹல்லேலூயா, எல்லாம் சொல்லாமா, கர்த்தர் என்னை மகிழ்ச்சியாக்கி அவர்கள் கைகளை இஸ்ரவேலின் தேவன் என்னும் ஆலயத்தின் வேலையிலே பலப்படுத்தத்தக்கதாய் அசரிவேர ராஜாவினுடைய இருதயத்தை அவர்கள் பட்சமாய் சார்ந்திருக்க பண்ணினார். கர்த்தர் உங்களுடைய சார்ந்திருக்கக்கூடிய எல்லா விதமான சூழ்நிலைகளையும் உங்கள் பக்கமாய் தேவனுடைய இருதயத்தை சார்ந்திருக்கிற மக்களாகிய உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் என்ன பண்ண போறார், நம்முடைய சூழ்நிலைகளை நமக்கு சாதகமாக மாற்றி தரப்போகிறார்னு சொல்லி விசுவாசிக்கலாமா? ஹல்லேலூயா. மறுபடியுமாய் நம்ம எல்லாம் ஜெயம் கொள்கிறார் என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். விசுவாசத்தோடு நாம் நிச்சயமாய் ஆண்டவரை முகமுகமாய் சந்திக்க போகிறோம். அந்த நாள் வெகு சீக்கிரமாய் வரப்போகிறது. அப்பொழுது ஆண்டவருடைய புஸ்தகம் எப்படி இருக்க போகிறது என்று சொல்லி வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஆமென், அவருடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாக அவருடைய தூதர்களுக்கு முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். இயேசு என்னுடைய நாமத்தை, இந்த சாமுவேல் கிறிஸ்டோபர் என்ற என்னுடைய நாமத்தை அவர்கள் தூதர்களுக்கு முன்பாகவும் அவருடைய எல்லா விதமான பிதாக்களுக்கு முன்பாகவும் அறிக்கை செய்ய போகிறார் என்று சொல்லி விசுவாசிப்போமா? ஹல்லேலூயா. கண்களை மூடலாம். ஹல்லேலூயா. செருபாபேலே திடன் கொள், எழுந்து நடப்பி, உன்னுடைய வேலையை நிறுத்தாதே, எழும்பி நடப்பி. கர்த்தர் கட்ட வேண்டிய ஆலயத்தை நிச்சயமாய் நீதான் கட்ட வேண்டும், வேறு யாரும் இல்லை. உனக்காக கொடுக்கப்பட்ட திட்டத்தை நீதான் செய்ய வேண்டும். தடைகள் பல வந்தாலும், போராட்டங்கள் பிரச்சனைகள் பல வந்தாலும், செருபாபேலே திடன் கொள், நிச்சயமாய் நீதான் கட்ட வேண்டும் என்று சொல்லி வைராக்கிய வாஞ்சை கர்த்தர் நம்ம மேல் அன்பு கூர்ந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ ரிகாதில ரஷிதி ரிகரதல ரபரகுருதல. செருபாபேலே, நீ சோர்ந்து உட்கார்வதற்கு உனக்கு நேரம் இல்லை. கர்த்தர் வெகு சீக்கிரமாய் வரப்போகிறார். 2025ஆம் ஆண்டு சூழ்நிலைகள் எல்லாம் எப்படி இருந்தாலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். சூழ்நிலைகளை காட்டிலும் பெரியவர் என்னோடு கூட இருக்கிறார். செருபாபேலே திடன் கொள், கர்த்தர் பெரிய காரியங்களை உண்மையாய் செய்ய போகிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு எல்லாரும் அவரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. We praise you Jesus. ஆண்டவரே, எங்களுடைய சூழ்நிலையை பார்த்து நாங்கள் பயப்படக்கூடாதப்பா. ஹல்லேலூயா. சூழ்நிலை காட்டிலும் பெரியவர் என்னோடு கூட இருக்கிறீங்க. எல்லா விதத்திலும் ராஜாக்களை நீ கட்டளையிடுவீரப்பா. நாங்கள் ஏமாத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவனோடு கூட இருக்கிறீங்க. பரலோகத்தின் தேவனானவர் எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா. ஆலோசனையில் ஆச்சரியமானவர் எங்களோடு கூட இருக்கிறீங்க. உம்மை நம்பினவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போனதில்லப்பா. அதற்காக நன்றி 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 செலுத்துகிறோம்ப்பா. இந்த வார்த்தை எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும் அப்பா. நம்பிக்கை பெருகட்டும் ஐயா. ஹல்லேலூயா. விசுவாசத்தில் நாங்கள் வேறொன்றி வளர உதவி செய்யுங்க இயேசுவே. எங்களுக்கு உதவி செய்ய போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் செழித்து வளர, வேரூன்றி நிற்க, கிறிஸ்துவே இரட்சகர் என்று சொல்லி உலகத்திற்கு அறிக்கை செய்ய எங்களை ஒரு பாத்திரமாய் பயன்படுத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென்.